ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மீன் குழம்பு. நல்ல ஒரு கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு. இங்கே கோயம்புத்தூரோட ஒரு சைடு பார்டர் கேரளா, பாலக்காடு. ஸோ இங்கே கோயம்புத்தூர் சமையலில் டிஃபால்ட்டாக கேரளா சமையலும் கொஞ்சம் கலந்தே தாங்க இருக்கும். இங்கே கேரளா ரெசிபீஸும் ஃபெமிலியர் பாப்புலர். அதுவும் பர்டிகுலர்லி இந்த மீன் குழம்பு நல்ல புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக சேர்த்து தேங்காய் தாளித்த மீன் குழம்பு, அதுவும் மாங்காய் சேர்த்து செய்யும்போது ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. நான் ரொம்ப ரசித்து கற்றுக்கிட்ட இந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அருமையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு 750 கிராம் மீன் எடுத்து கழுவி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். நல்லா உப்பு, மஞ்சள் தூளெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சுங்க மீன். ஸோ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் இங்கே ரெடியாக இருக்குது. நான் இங்கே இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுற மீன் வெரைட்டி வந்து முரல் ஃபிஷ்ஷு. நல்ல பீசஸ் ரவுண்டாக இருக்கும், நடுவில் ஒரே முள் இருக்கும். பட் நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்கள் விருப்பம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாங்க. நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி எடுத்துருக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்து விட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஒரு 20 நிமிஷம் கழித்து இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துடலாங்க. நம்ம வெதுப்பான தண்ணி விட்டு புளி ஊற வச்சோம்னா சீக்கிரமாகவே புளி ஊறிடும். நல்லா புளியை ஈஸியாகவும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி பிழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா ஒரு 2 வாட்டி தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், புளித்தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டு நல்லா கலந்து வச்சிடலாங்க. நான் இங்கே ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது நல்ல காரமான மிளகாய் பொடி. நான் இங்கே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் பெருசாக இருக்காது. ஸோ ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்தது சீரகத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. சீரகத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். அடுத்ததாக உப்பு. நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த புளிப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஸோ எல்லாம் நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. மசாலா பொடியெல்லாம் இந்த புளித்தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்தெடுத்து வச்சிடலாம். ஸோ குழம்புக்கு மசாலா பொடியோட புளித்தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்படி கலந்தெடுத்துட்டு நம்ம தாளிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கேரளா ஸ்டைல் ரெசிபி. ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளிப்புக்கு இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்பு, மீன் குழம்புலாம் செய்யும்போது வெந்தயம் வந்து சேர்க்கறது மஸ்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நல்லா அந்த வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுத்தது நல்லா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுறலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாவை சன்னமாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துருக்குறோம். பட் இருந்தாலும் இந்த பச்சை மிளகா தாளிப்பில் சேர்க்கறது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கூடவே ஒரு 6-7 பல் பூண்டை நல்ல சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த பூண்டு, கருவேப்பிலெல்லாம் வறுபடுற வாசனை சூப்பராக இருக்கும். அடுத்தது வெங்காயம். இங்கே நான் ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிடலாம். நல்லா இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கணும்.
இப்போ இதில் ஒரு தக்காளி இப்படியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது நல்லா வதக்கிடலாங்க. தக்காளி நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம புளிக்கரைசலில் உப்பு சேர்த்து வச்சுருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. நல்லா இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வரணும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல், அதாவது அந்த மசாலா பொடியோடு எல்லாம் கலந்து வச்சுருந்தோம். இப்போ அதை ஊற்றி விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்ல ஒரு 7-8 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை, அந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் போய் அந்த குழம்பு வாசனை கமகமன்னு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்பப்போ இடையில நம்ம குழம்பை கிளறி விட்டுறணும். இப்போ நல்லா ஒரு 8-10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சாச்சுங்க. நல்லா அந்த ரா ஃப்ளேவர்லாம் போய் குழம்பு வாசனை நல்லா கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா குழம்பு திக்காயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பட் நான் இங்கே சேர்க்கலை. எனக்கு இந்த உப்பு புளிப்பு காரெல்லாம் மீன் குழம்புல இப்படி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஸோ அதனால் நான் சேர்க்கலை. வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவும் மீனும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணினேன். ஒரு சின்ன சைஸ் மாங்காவை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற மீனை சேர்த்து விட்டுடலாம். குழம்புல மீன் துண்டுகளை இப்படி சுற்றிலும் பொறுமையாக அடுக்கி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம மீனை சேர்த்துட்டு ரொம்ப கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த குழம்புக்குள்ளே மீன் துண்டுகளெல்லாம் இருக்கிற மாதிரி செஞ்சு விட்டுட்டு நம்ம விட்டுறணும். ஒரு 6-7 நிமிஷத்தில் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மீன் வெந்துடும். அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். அப்படி ரொம்ப கிளறி நம்ம கொதிக்க விட்டோம்னா மீன் துண்டுகள் உடஞ்சிடும். பரிமாறும் போது நம்மளுக்கு அந்த பீசஸ் கரெக்டாக கிடைக்காது. இப்போ இங்கே 6-7 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. நல்ல கமகமான வாசனையோட அருமையான மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மேலால் போட்டு விட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தாங்க. நல்ல உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக சேர்த்து தேங்காய் விட்டு தாளித்த இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.